மறுபடியும் 95,000 ரூபாயை கடந்திருக்கிறது. இப்போ கடந்த ஒரு சில நாட்கள் பாத்தீங்கன்னா அதனுடைய ட்ரெண்ட் சற்று ஏற்ற இறக்கமாக காணப்பட்டது. இப்போ வெள்ளி மேலையும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். வெள்ளியினுடைய விலை நிலவரம் என்னவாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்? அதே மாதிரிதான் தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வரும் காலங்களில் இருக்கும். காரணம் என்னன்னா, தங்கம் ஒரு முதலீட்டு பொருளாகவும் ஒரு மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே கருதப்படுகிறது. வெள்ளி தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாக கருதப்படுவதும் ஒரு முக்கிய காரணம். அதனால வெள்ளிக்கு இரண்டு முகங்கள், ஒன்று முதலீடு, இன்னொன்று தொழிற்சாலைகளுக்கு ஒரு மூலப்பொருளாக கருதப்படுகிறது. அதனால வரும் காலங்களில் வெள்ளி விலை அபரீதமாக உயரக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய அளவில் காணப்படுகிறது. உலகளாவிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்கம் விலை உயர்தலையோ தாழ்ச்சியிலையோ தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அப்படி உலகளாவிய அளவுல என்ன காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு தங்கத்தினுடைய விலை உயர்ச்சி? அதாவது சில அமெரிக்க அதிபருடைய முடிவுகள், அதை தொடர்ந்து சைனா அதிபருடைய முடிவுகள் மற்றும் ரஷ்ய அதிபருடைய முடிவுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய ஆர்வமும், பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது தொடர்ந்து முதலீடு செய்வது ஒரு ஆர்வமாக உள்ளதாலும், வரும் காலங்களில் தங்கம் எந்த நாடு அல்லது எந்த மக்கள், எந்த முதலீட்டாளர்கள் பெருமளவில் இருப்பு வைத்துள்ளார்களோ அவர்களே வலுவான ஒரு நாடாகவும் வலுவான ஒரு நபராகவும் கருதப்படுவதன் நோக்கமாக தங்கம் விலை தொடர்ந்து நிச்சயமாக உயரும்.